2,00,000 பேருக்கு கலைஞர் இல்லம் வீடுகள், 22,71,000 ஏழை எளிய குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா, 4,000 கோயில்களுக்கு குடமுழுக்கு, 8,000 கோடி ரூபாய் மதிப்பிலான கோயில் சொத்துக்கள் எல்லாம் மீட்கப்பட்டிருக்கு. 12 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய தொழில் முதலீடுகள் ஈர்ப்பு. தாய் மாணவர் திட்டத்தில் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் 27,55,000 பேருக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள். 5,700 கோடி ரூபாய் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக ஒதுக்கீடு. சர்வதேச தேசிய அளவிலான போட்டிகளில் வென்ற 200 விளையாட்டு வீரர்களுக்கு அரசு பணி. கிண்டியில் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை, மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம், சென்னையில் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம், திருச்சி பஞ்சப்பூரில் கலைஞர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம், முதல்வர் படைப்பகங்கள், 38 மாதிரி பள்ளிகள், 37 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், 10 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினிகள், 19 தோழி விடுதிகள், 141 மினி ஸ்டேடியங்கள், பழங்குடியினர் வாழ்க்கை தரத்தை உயர்த்த 1000 கோடி ரூபாயில தொல்குடி திட்டம், 1000 கோடி ரூபாயில அயோத்திதாசர் பெயரிலான ஆதிதிராவிட குடியிருப்புகள் மேம்பாட்டு திட்டம், 6,045 கோடி ரூபாயில வட சென்னை வளர்ச்சி திட்டம். நெடுஞ்சாலைத்துறை மூலமா 24,774 கிலோமீட்டர் நீள சாலைகள், 180 உயர்மட்ட பாலங்கள், 20,484 கிலோமீட்டர் தூரத்துக்கு கிராம சாலைகள் மேம்பாடு, 121 தடுப்பணைகள், 101 அணைக்கட்டுகள், மிக நீளமான ஜிடி நாயுடு மேம்பாலம், மிக நீளமான வீரமங்கை வேலுநாச்சியார் மேம்பாலம், 87 கூட்டு குடிநீர் திட்டங்கள். அதன் மூலமாக 3 கோடி மக்கள் பயன்பெறக்கூடிய 75 லட்சம் வீட்டு இணைப்புகள். விடுதலை போராட்ட வீரர்கள் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களுக்கு 23 மணிமண்டபங்கள், 70 சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னை வள்ளுவர் கோட்டம் சீரமைப்பு, கேரள மாநிலம் வைக்கத்தில் பெரியார் நினைவகம் சீரமைப்பு, கீழடி அருங்காட்சியகம், பொருணை அருங்காட்சியகம், கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கம், கலைஞர் நூற்றாண்டு பூங்கா, கோவையில் செம்மொழி பூங்கா, தொல்காப்பிய பூங்கா சீரமைப்பு, 30 கோடி ரூபாயில சென்னையில் ஹஜ் இல்லம் கட்ட உத்தரவு, 10 கோடி ரூபாயில் தொன்மையான தேவாலயங்கள் புதுப்பிப்பு. சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்கு. ஆனால் சொல்றதுக்கு தான் நேரம் இல்லை. இந்த அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதனை செஞ்சா அதை மிஞ்சிறதா இன்னொரு சாதனை வரும், அடுத்து அதை விஞ்சிறதா மற்றொரு சாதனை வரும். இப்படி சாதனைக்கு மேல் சாதனை, சாதனைகளை படைக்கிறது தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்னையோட நான் பொறுப்பேற்று, இந்த அரசு பொறுப்பேற்று இன்னையோட 1724 நாள் ஆகுது. 1724 நாள் ஆகுது. இந்த 1724 நாட்களில் 8,685 நிகழ்ச்சிகளில் நான் கலந்துகிட்டு இருக்கேன். 15,117 அரசு கோப்புகளில் கையெழுத்திட்டு இருக்கேன். சென்னையை தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு 173 முறை பயணத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேன். அதுலேயும் 71 மாவட்ட மாபெரும் அரசு நலத்திட்ட விழாக்களில் பங்கேற்று 44,44,721 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்கிறேன். அது இல்லாமல் அடிக்கல் நட்டினது, முடிவுற்ற திட்டப்பணிகள் தொடங்கி வச்சதுன்னு எல்லாத்தையும் புள்ளி விவரத்தோட
என்னால் சொல்ல முடியும். கடந்த 5 ஆண்டுகளில் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன செய்தான் என்றால், ஒவ்வொரு நாளும் மக்களுக்காக வாழ்ந்தான், மக்களுக்காக திட்டங்களை தீட்டினான், மொத்தமாக தமிழ்நாட்டை வளர்த்தெடுத்தான். இதெல்லாம் வெறும் புகழ்ச்சி இல்லை, எல்லாமே உண்மை. இதை எதிர்க்கட்சிகளால் தாங்கிக்க முடியாது என்பதையும் வராத நிலையில நாம் புரிஞ்சிக்க முடியுது.